Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல டோனட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த டோனட்டை வந்து நம்ம ஈஸ்ட் இல்லாம தான் பண்ண போறோம். ஆனாலும் இந்த டோனட் வந்து நல்ல ஃப்ளஃபியா சூப்பரா இருக்கும். இப்போ வீட்ல உள்ள பொருளை வச்சு எப்படி ஈஸியா இந்த டோனட்டை பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த டோனட் பண்ணுறதுக்கு அரை கப் பால் வந்து எடுத்துக்கணும். இதில் வந்து இப்போ அரை டீஸ்பூன் வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். நம்மளுக்கு இது தேவைப்படும் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் வந்து அரை கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ கடைசியாக பாலில் வந்து நம்ம வினிகர் சேர்த்து வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இப்போ ஒரு 30 நிமிஷம் இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவை. நீங்கள் வந்து அவ்வளோ பாலையும் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு இதிலே கொஞ்சம் பாதி வந்து மிச்சம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த திரட்ட ஆரம்பிக்கலாம். முதல்ல இதை வந்து நம்ம கொஞ்சம் குண்டாக திரட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து ஒரு மூடியோ இல்லாட்டி குக்கி கட்டரோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு குட்டி மூடியை வச்சு இந்த சென்டரில் இந்த மாதிரி டோனட் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம டோனட்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒவ்வொன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா டோனட்டையும் பொரிச்சு எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஈஸ்ட்டே பயன்படுத்தாமல் பண்ணது. நான் இதே மாதிரி ஏற்கனவே ஈஸ்ட் பயன்படுத்தி கூட வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டோனட்டை வந்து நான் சாக்லேட் சாஸில் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சாக்லேட் சாஸில் டிப் பண்ணுறது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நார்மலாக கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இதில் என்ன ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட டேஸ்டியான டோனட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ஈஸ்ட்டே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக வீட்டில் பண்ணிட்டு நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.